தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது முதல் தேர்தலிலிருந்து தற்போது வரை அவர் சந்தித்த அரசியல் தேர்தல்களின் வெற்றி தோல்விகளை மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1984ஆம் ஆண்டு முதல் முறையாக 1000 விளக்கு தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமியை எதிர்த்து போட்டியிட்டார். தனது முதல் தேர்தலில் 43,954 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்தித்தார் ஸ்டாலின். அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி அவர்கள் 2292 வாக்குகள் ஸ்டாலினை விட அதிகம் பெற்று அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். அடுத்ததாக 1989ஆம் ஆண்டு அதே 1000 விளக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். அப்போது ஸ்டாலின் அவர்கள் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை விட 20,634 வாக்குகள் அதிகமாக பெற்றார். அந்த தேர்தலில் மொத்தம் 50,818 வாக்குகள் பெற்று தன்னுடைய முதல் வெற்றியை பெற்றார் ஸ்டாலின். அடுத்ததாக 1991ஆம் ஆண்டும் 1000 விளக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமியை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 38,445 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்தித்தார் ஸ்டாலின். அதிமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி இவரைவிட 16,981 வாக்குகள் அதிகம் பெற்று அந்த தேர்தலில் வெற்றியை பெற்றார். அடுத்து 1996ஆம் ஆண்டு 1000 விளக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜீனத் ஷெரீப்தீன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 66,905 வாக்குகள் பெற்று வெற்றியை பெற்றார் ஸ்டாலின். அப்போது ஸ்டாலின் அவர்கள் அதிமுக வேட்பாளரை விட 44,877 வாக்குகள் அதிகமாக பெற்றார். அடுத்ததாக 2001ஆம் ஆண்டு ஸ்டாலின் 1000 விளக்கு தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சேகர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 49,056 வாக்குகள் பெற்று வெற்றியை பெற்றார். தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த சேகர் அவர்களை விட 7,274 வாக்குகள் அதிகமாகவும் பெற்றார் ஸ்டாலின். அடுத்ததாக 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 49,817 வாக்குகள் பெற்று வெற்றியை பெற்றார். அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை விட 2,468 வாக்குகள் இவர் அதிகம் பெற்றார். 2011ஆம் ஆண்டு முதல் முறையாக கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். சைதை துரைசாமி அவர்களை விட 2,734 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை பெற்றார். அந்த தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் 68,677. 2016ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். அதிமுக வேட்பாளர் பிரபாகரை விட 37,730 வாக்குகள் அதிகமாக பெற்று அந்த தேர்தலில் வெற்றியை பெற்றார். அந்த தேர்தலில் மொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் பெற்ற வாக்குகள் 91,303. 2021ஆம் ஆண்டில் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். இந்த முறை அதிமுக வேட்பாளரை விட சுமார் 70,384 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றார் ஸ்டாலின். 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் 1,05,522 ஆகும். கடைசியாக தற்போது 2026ஆம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த முறை சுமார் 74,202 வாக்குகளை பெற்று தோல்வியை சந்தித்தார். தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் திரு வி.எஸ். பாபு அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை விட 8,795 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றியை பெற்றார். தமிழ்நாட்டு அரசியல்ல மிக முக்கிய ஆளுமையா விளங்கிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தேர்தல் வரலாற்று பயணம் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.